இங்கே வந்தா நின்றுட்டு இருக்கா. இப்படி ஒரு பொண்ணை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன். ஏ ஜானு. வாங்க அத்தை. ஜானு, எதுக்கு இங்கே வந்து தனியாக நிற்க? ஒன்றும் இல்லை அத்தை, கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் படுத்தே இருந்தேனா, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சுன்னு இங்கே வந்து நின்னேன். அப்படியா? ஓ, மூஞ்சி முகரே பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன வீட்டில் யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டாவளா? இங்கே இல்லை, உங்கள் வீட்டில். சேச்சே, அவங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நானும் கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு முன்னாடியே உன்னை மாமியார் குடும்பம் எதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாவளோன்னு நினச்சேன். என்னத்த இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்கள பற்றி தெரிஞ்சுமா இப்படி பேசுகிறீங்க? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. இல்லை அத்தை, நிஜமாவே எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? அவங்களே ஏதோ சொல்லதுக்கு முன்னாடியே உனக்கு கோவம் வருது. ஆமாம், அங்கே இருக்கிற எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. சரி சரி, உங்கள் தாத்தா எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அங்கே போயிட்டு வந்ததுனால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ அங்கே போயிட்டு வந்ததில் சந்தோஷமாக தான் இருக்க. ஆமாம் அத்தை, அங்கே போயிட்டு வந்ததில் கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்குது. ஜானு, உனக்கு எவ்வளோ நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு. இங்கே பாரு, இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் எல்லாருக்கும் அமையாது. எனக்கெல்லாம் கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு ரொம்ப ஆசை. அப்படி தான் நான் இவையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் மாமியார் பார்த்தா எல்லாருக்கிட்டே சண்டையை போட்டு சொத்தை பிரித்து வாங்கிட்டு எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாவ. பெரிய கூட்டு குடும்பத்தில் தான் என்னையும் கட்டி கொடுத்தாங்க எங்கள் அம்மா அப்பா. அங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் அனுசரித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நமக்கு ஏதாவது சின்ன கவலை இருந்தால் கூட அவங்க முகத்தில் இருக்கிற சிரிப்பு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்னைக்கு அங்கே போனப்போ உனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். ஆமாத்த, எல்லாமே மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். குழந்தைங்க, மாயா எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பாரு, நீ எவ்வளோ லக்கி தெரியுமா? இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படி ஒரு ஃபேமிலியில் வாக்கப்பட போகிற. அப்புறம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயமெல்லாம் யோசிச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நடந்த விஷயம் நடந்து போச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு சாரு சொன்னான். எது, உங்ககிட்டயா? ஆமாம், அவள் பார்க்கலன்னா இந்த விஷயத்த நீ மனசுக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்ப தானே. அவள் பார்த்ததுனால இந்த விஷயம் என்கிட்ட வரைக்கும் வந்துச்சு. அத்தை, நீங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. யாருக்கு நான் சொல்லவும் மாட்டேன். உங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. நீ இப்படியே இருக்கிறத பார்த்தாலே உங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்துடும் போல இருக்கு. நீ இப்படியே இருந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நானே போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். சாரு எல்லாம் செம்ம கோவத்தில் இருக்கா அந்த பொம்பளை மேலே. அவெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போனாலும் போவா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாத்த. இங்கே பாரு ஜானு, ரொம்பவும் நல்லவங்களா இருக்கக்கூடாது. அந்த பொம்பளை அப்படியெல்லாம் பேசினா உனக்கு வாய் எங்கே போச்சு? திருப்பி ஏதாவது திட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவங்க பையனை இழந்த வருத்தத்தில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நானும் ஏதாவது பேச போய் மாதிரி இது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிரும். அதனால தான் அத்தை, நான் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். ஆனால் அந்த டைமில் சாரு அங்கே வருவா நான் நினச்சி கூட பார்க்கல. அவள் அவங்கள ரொம்ப ஏசிட்டா. சாரு பண்ணதில் தப்பே இல்லை. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவங்க ஒன்றை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. சரி, அப்படி நடந்ததில் ஓ மேலே தப்பாகவே இருக்கட்டும். அவங்க தான் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ வந்து மறுபடியும் அதே விஷயத்தை இது பண்ண வேண்டியதில் என்ன இருக்குது? அவங்க ஒன்றை காயப்படுத்தினதுனால அவங்க பையன் திருப்பி வந்துட போகிறானா என்ன? ஒரு நல்ல பெற்றவங்களா இருந்தால் என்ன நினச்சிருக்கணும்? சரி, நம்ம பையனோ போயிட்டான், அந்த பிள்ளையாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவளும் தானே நம்ம கூட சேர்ந்து வருத்தப்பட்டா, அப்படி தானே யோசிக்கணும். இவங்க உனக்கு சாபம் விடுறது, உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு சொல்லுது. இதெல்லாம் ஒரு நல்ல பொம்பளைக்கு அழகே கிடையாது. அவங்க பையன் அவங்கள விட்டு போனப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும். அதே மாதிரி தானே உனக்கும் இருக்கும். அவங்க அப்படி யோசிக்கலாம்ல. நம்ம அப்போ யோசிக்குவோம், ஆனால் அவங்களுக்கு அந்த மனசு இல்லை. அந்த மனசு இல்லைன்னா அது ஒரு மனுஷியே கிடையாது. அவங்களோட நோக்கமே அடுத்தவங்கள காயப்படுத்துறதா தான் இருக்கும். அதனால் நீ இதை பற்றியெல்லாம் நினச்சி சும்மா கவலைப்படாத. அப்படியெல்லாம் ஈஸியாக அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் முடியாது. இந்த லைஃப் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். சந்தோஷமாக இரு ஜானு. தேவையில்லாமல் மூஞ்சியெல்லாம் தூக்கி வச்சுட்டு எதுக்கு? நீ சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் உன்னை சுற்றி இருக்க எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்கன்னு நீ பயந்தே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க மேலும் உன்னை காயப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஒரே வாட்டி திருப்பி அவங்களை ஏதாவது சொல்லிப்பாரு, அப்படியே சைலண்டாக ஓடிடுவாங்க. கொஞ்சம் நல்லா அவங்க ஏதோ ஊரில் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண வந்திருக்கலாமா, அதெல்லாம் முடிச்சுட்டு அவள் வேலையை பார்த்துட்டு அவள் போயிடுவா. அது வரைக்கும் நீ பேசாமல் இரு, சரியா? சரியத்த. இங்கே பாரு, அந்த பொம்பளை பேசுது, உன்னோட பாஸ்ட் லைஃப் இதெல்லாம் உனக்கு முக்கியமா? இல்லை உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தங்கச்சி, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமா? நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். இல்லையா? அப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காத. நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் உன் கல்யாணம் வரைக்கும் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். உனக்கு அந்த பையன் ஃபேமிலி எல்லாம் பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சி தானே நீ ஓகே பண்ண? ஆமாத்த. அந்த பையனும் உன்ன மாதிரி கொஞ்சம் சைலண்ட் டைப்னு தான் நினைக்கேன். அதனால தான் அவன் ரொம்ப பேச மாட்டேங்கான். ஆனால் போக போக அவனும் பேச ஆரம்பிச்சிருவான். அப்புறம் பாரு, யாருக்கும் கிடைக்காத லைஃபும் உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. இப்போமே அவங்க ஃபேமிலி, குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து நீ பாதி ஹாப்பியாக இருக்க. ஏன்னா அவனும் ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கும் போது முழுசாக நீ ஹாப்பியாக இருப்ப. கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல ஜானு? இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்க. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி எதுக்கு யோசிக்கணும்? இப்படி ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தான் அன்னைக்கு அப்படி ஒரு கெட்டது நடந்ததும் தெரியல. உனக்கும் அந்த வருணுக்கும் கல்யாணம் நடந்து, நீ கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இப்படியா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் உன்னை என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க.
சரி, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஃபிக்ஸ் ஆனதுக்கே உன் மேலே இவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்காங்க. உன் ஜாதகத்தில் தான் பிரச்சனை, உன் ஜாதகம் இப்படி இருந்துச்சு, அப்போவே நாங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்க வேண்டியது, உன் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆயிடுச்சுன்னு உன் மேலே பழிய போடுறாங்க. உனக்கு கல்யாணமே நடக்காது, அப்படியே உனக்கு கல்யாணம் நடந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் போயிடுவான், போய் சேர்ந்துருவான். இதெல்லாம் என்ன வார்த்தை? எந்த ஒரு பொம்பளையும் அப்படி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கேவலமான ஒருத்தி பேசினதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இனி வரப்போகிற உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாக இரு. ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைய போகிறான், மூஞ்சி வச்சிருக்கிறத பாரு. அப்படிதான் நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இரு. சரியத்த, உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஒவ்வொரு விஷயம் பற்றி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கத்த. கண்டிப்பாக எல்லாமே மறந்து நீ நார்மலாக உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிறைய டைம் எடுக்கும். உன்ன மாதிரியே ரொம்ப அவசரப்படாத பொறுமையான ஒரு பையனை தான் உனக்கு பார்த்துருக்காங்க. 2 பேரும் டைம் எடுத்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சு நல்ல புடவையெல்லாம் கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சு இந்தா இங்கே இருக்குல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. வழியில் எவன் என்ன பேசினாலும் திருப்பி ஏசிரு. எதை பற்றியும் யோசிக்காத, நான் இருக்கம்ல உன் கூட. இவ ஏதாச்சும் சொன்னான்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஏச முடியலையா என் கிட்ட வந்து சொல்லிடு, நான் பார்த்துக்கிட்டேன். என்ன அத்தை திடீர்னு ரவுடி மாதிரி பேசுகிறீங்க? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் ரவுடி மாதிரிலாம் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பொம்பளைங்க என் மாமியாரையெல்லாம் சமாளிக்க முடியும். உனக்கு கூட வரணுமா? நாளைக்கு வேணா உன் கூட நான் துணையாக வரேன். எப்படி நம்ம நாளைக்கு காலையில் எந்திரிச்சிருவோம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரியத்த. சரி வா, நாளைக்கு என்ன புடவை கட்டணும்னு பார்க்கலாம். சிரிச்சுட்டே கீழே வா, எப்போவுமே இப்படியே இரு, மூஞ்சி தொங்க வச்சுட்டுலாம் இருக்காத, நீ கல்யாணம் பண்ணு. கண்டிப்பா அத்தை. சரி வா ஜானு, உனக்கு கீழே கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு. பாரு. இவங்க கிட்ட பேசினதுக்கப்புறம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. கரெக்டு தானே அவங்க சொல்லியிருக்காங்க. நடந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது தான். கஷ்டமான விஷயந்தான். என் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். அதுக்காக நானும் வருத்தப்பட்டு அம்மா அப்பா தங்கச்சி ஃபேமிலி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதை விட சந்தோஷமாக இருக்கலாம், அவ்வளோதான். வண்டிக்கார தம்பி வந்துட்டாப்புல இருக்கு. இன்னும் ஒவ்வொன்றா எடுத்து வண்டிக்குள்ளே வைப்போம். தம்பி. வாங்கக்கா. என்ன தம்பி சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாக்கா, நீங்க சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டேன். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆமையா, ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் வந்துருவாங்க. இந்த பேக் மட்டும் பின்னாடி வச்சிரு. கொண்டு போகக்கூடிய கொஞ்சம் ஜாமான் மட்டும் எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கியா? எல்லாரும் இப்ப வந்துருவாங்க, ஒரு 10 நிமிஷம். சரிக்கா, நீங்க இதுல வச்சுட்டு போங்க, நான் எடுத்து வைக்கேன். எல்லாம் பொங்கலுக்குள்ள பொருளியா, மேல மேல வச்சிடாத, பார்த்து பக்குவமா வை. சரிக்கா, அதான் சொல்லிட்டீங்களா? உமாக்கா. மகாலட்சுமி ரெடி ஆயிட்டியா? ஆமாக்கா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வண்டி வந்து சவுண்டு கேட்டுச்சா, சரி ஒரு பொருளையை எடுத்து வச்சுட்டு மாறி போய் சேலையை மாத்தோன்னு நினைச்சேன். அப்படியே அப்படிலாம் ரெடி ஆயிட்டாளா? ஆமா, அவளும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கா. தம்பி, இந்த பானையை பார்த்து பக்குவமா உள்ள எடுத்து வையா, உடஞ்சிடாம. ஐயே பாரு, நான் எனக்குள்ள பானையை எடுக்காம வந்துட்டேன். கவனமா எடுத்து வைங்கக்கா. 2 பொங்கல் பானை மாதிரி நம்ம இது சாம்பார் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய பாத்திரம் வேணும். நான் 1 எடுத்து வைக்க, நீங்க 1 எடுத்து வைங்க. மாதிரி துவையில் நான் காலையிலே அரைச்சிட்டேன். அதே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். பாரு, எல்லாத்தையும் நான் மறந்துருக்கேன். இருக்கட்டுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துட்டோம்ல. அப்புறம் அப்பளம் சீனி அது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு வச்சிருக்கேன், இப்போ எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் இந்த பையில எல்லாம் பொங்கலுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிக்கா, நானும் எடுத்து வச்சிருக்கேன், பையை கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த பானையை வச்சிருவோம், ஏன்னா மெயினாக இதை மறந்துடக்கூடாதுல்ல. நம்ம போகிற இடத்துல வாங்க கிடைக்காது. புது பானையில் தான் பொங்கல் வேற விடணும். ஆமாம், நீ இதில் வச்சுட்டு போ. மற்ற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணுங்க. சரி. ஜானு சாரு எல்லாம் எந்திரிச்சாவளா? சின்ன பொண்ணு சாந்தி செல்விக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும், ஏன்னா லேட்டு பண்ணிடக்கூடாதுல்ல. நல்ல நேரம் ஆரம்பிச்சதோடு நம்ம பொங்கல் விட ஸ்டார்ட் பண்ணிடணும். சின்ன பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கே, இப்போ வந்துடுவேன் அப்படின்னா. ஜானுக்கு ஏதோ கோயிலுக்கு போகணுமா, இங்கே பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா. அதனால அவன் எந்திரிச்சிட்டா. அப்படியா? சரி, அப்போ எல்லாத்தையும் கொண்டு வைப்போம். சட்டுப்பட்டுன்னு கிளம்புவோம், லேட் ஆகிட்டு இருக்கு. ஏக்கா, நீங்க சொல்லக்கூடிய ரோடு கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கும். உள்ள ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப டிராஃபிக் இருக்கும். லேட் பண்ணிடக்கூடாது, சீக்கிரமா வாங்க. சரி தம்பி. இந்த பானை இதில் இருக்கட்டு, மற்ற பொருளெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வை. என்ன உடஞ்சிடக்கூடாது பத்தியா? சரிக்கா, நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்கக்கா, லேட் ஆயிட்டு. சரிப்பா தம்பி, நான் இதில் வச்சுட்டு போறேன். அடடே, இது யாரு? கல்யாண பொண்ணு என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா கோயிலை சுற்றி பார்த்துட்டு போனாலும் வந்தேன். அட, கோயிலே யாராவது சுற்றி பார்க்க வருவாங்களா? சாமி கும்பிட தானே வருவாங்க. நானும் சாமி கும்பிட தான் ஆண்டி வந்தேன். எல்லாரும் சாமி கும்பிட தான் வருவாங்க. இல்லைம்மா, நான் அப்படி கேட்கல. காலையில் 6 மணிக்கே வந்தாலும் இருக்கே, அதான் கேட்டேன். ஓ, அப்படி கேட்டீங்களோ? அது ஒன்றும் இல்லை, வரணும்னு தோணிச்சு வந்துட்டேன். அப்படியா? சரி, நல்லது வரட்டும். இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம். மூஞ்சியில் கல்யாணக்கெல்லாம் வந்துடுச்சே.
அதான் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்குல்ல, அப்போ வரணும் தானே? அட என்னம்மா இன்னைக்கு காலையிலே ஒரே எடக்கு முடக்கா பதில் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் என்ன ஆண்டி இப்படியெல்லாம் கொஷின் கேட்குறீங்க? சரி நான் கிளம்பட்டுமா? சாமி எனக்காக வெயிட்டிங். எம்மடி கேட்கணும்னு நினைச்சேன். வீட்டு முன்னாடி காலையில ஒரு வேன் நிக்குது, எங்கேயாவது போறீங்களோ? ஆமாம் ஆண்டி, குடும்ப கோயிலுக்கு போகிறோம். ஓ அப்ப இன்னும் குடும்ப கோயிலுக்கே போகலையா? ஒரு வாரத்துல கல்யாணம், குடும்ப கோயில்ல லெட்டர் வைக்க இன்னைக்கு தான் போறீங்களா? ஆமாம் ஆண்டி, லெட்ரு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நானும் அதான் நினைச்சேன், என்னடா இது ஒரு வாரத்துல கல்யாணம், நம்மளை இன்னும் வந்து கூப்பிடவே வரலையே அப்படின்னு. நாளைக்கே அம்மா வர சொல்லுங்க ஆண்டி, ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு. ஆமா நீ வேற. தங்கமான பிள்ளைதான், ஆனா என்ன எடக்கு மடக்கா பதில் சொல்லுவி. ஐயோ கடவுளே, இவங்க இன்னும் திருந்தவே இல்லை. என்னதான் லூஸ் மாதிரி கொஷின் கேட்குறாங்களோ. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கடவுளே, எப்போவுமே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வரப்போ என் மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நான் எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு. நேற்று வரைக்கும் எனக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை என்னால் மறக்க முடியாது தான். இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர நான் ட்ரை பண்ணுறேன். நான் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கூட முயற்சியே பண்ணாமல் உன்கிட்ட வந்து புலம்பிட்டு என்ன இருக்குது? நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் நான் அதிலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணவே இல்லை. நான் சூஸ் பண்ண ஒரு லைஃபு எனக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்தது அம்மா அப்பா சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்காக சந்தோஷமாக இருக்க அட்லீஸ்ட் ட்ரையாச்சும் பண்ணலாம்ல. நேரத்துலேருந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கண்டிப்பாக என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குகிற சக்தியும் தைரியமும் எனக்கு கொடு. நீ எப்போவுமே என் கூட துணையாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதே மாதிரி யாரால் எனக்கும் எந்த பிரச்சனை வராமே பார்த்துக்க. இன்னைக்கிலேருந்து பழசை எதுவுமே நினச்சி அழாமல் சந்தோஷமாக இருப்பேன். எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு. இத்தனை வருஷம் அழுதுட்டேம்ல. கல்யாணம் வரைக்கும் இனிமேல் தினமும் கோயிலுக்கு வருவேன். கல்யாணம் முடித்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன்.